தந்தை, மகன், தூய ஆவியின் திரியேக ஆசீர்வாதம் உங்களையும் என்னையும் ஆசீர்வதித்து காப்பதாக. இந்த புதிய நாளின் காலை வேளை சிந்தனைக்காக நியாயாதிபதிகள் 9ஆம் அதிகாரம் 16வது வசனம். யுத்தம் பண்ணி தன் ஜீவனை எண்ணாமல் போய் உங்களை மீதியானியரின் கையில் இருந்து ரட்சித்தார். கர்த்தருடைய ரட்சிப்பு. இந்த உலக வாழ்க்கையில் எப்பொழுதும் போராட்டங்களும் சஞ்சலங்களும் வருத்தங்களும் வியாதிகளும் வேதனைகளும் அவமான சொற்களும் பிறர் மனதை வருத்தக்கூடிய அழுத்தக்கூடிய தீய வார்த்தைகளும் தான் மனிதனுடைய வாழ்க்கையிலே கேட்டுக்கொண்டிருக்கிறோம். பால் வில்பர் என்ற அமெரிக்க கிறிஸ்தவ இசை கலைஞர், ஆராதனை வழிநடத்துகின்றவர். கித்தார் இசையிலே அவர் கலைஞராக சிறப்பு பெற்றவராக இருந்தார். இவர் மெனியானிக் இசை ஆராதனை முறையை பின்பற்றுகிறார். கடவுளுடைய இருதயத்தை தொடுதல் என்ற புஸ்தகத்திலே வில்பர் வேலை, ஓய்வு, ஆராதனை குறித்து வேதத்தில் கூறப்பட்டுள்ள முறையை பற்றி விவரிக்கிறார். இருதயத்தில் இருந்து கடவுளோடு தொடர்பு கொள்ளுதல் ஆராதனையின் மையமாக இருக்கிறது என்று அவர் கூறுகிறார். கடவுள் இருதயத்தை தொடுவது கிருபையான வாழ்விற்குள்ளாக அவரோடு இருதயத்தை தொடுகிறது என்று வில்பர் அதிகாரத்துடன் நம்பிக்கையுடன் உலகத்தார் அனைவருக்கும் நற்செய்தியாக அறிவிக்கிறார். அன்பான இறை மக்களே, நாம் இந்த நாளிலே தன் ஜீவனை எண்ணாதபடி கர்த்தருக்காக கடவுளோடு தொடும்படியாக, கடவுளுடைய இருதயத்தை தொடும்படியாக. இன்றைக்கு கர்த்தருடைய இருதயத்தை தொடுவது என்பது எப்படி என்று அநேகர் நினைக்கிறோம். காணிக்கை கொடுத்தால் தொட்டு விடலாம், நன்கொடை கொடுத்தால் தொட்டு விடலாம், துதித்தால் தொட்டு விடலாம், வேதம் வாசித்தால் பெற்றோர். ஆனால் என் உள்ளத்தில் இன்றைக்கு உதடுகள் மட்டும்தான் கடவுளை துதிக்கிறது, என் உள்ளமோ அவருக்கு தூரமாயிருக்கிறது. இன்றைக்கு உன்னுடைய உள்ளம் கடவுளை தொட வேண்டும், தேட வேண்டும். ஆகவே தான் ஆண்டவராகிய இயேசு சொல்கிறார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, உனக்கு எல்லாம் கூட கொடுக்கப்படும். அன்றைக்கு கடவுளுடைய உள்ளத்தை தொட்ட சகையு இறங்கி வா, உன் வீட்டிலே தங்க வேண்டும். ஐயா, என் வீட்டில் தங்குவதற்கு நான் அருகதையற்றவன் என்று சொல்கிறான். கடவுளுடைய உள்ளத்தை தொட்டான். அவனுடைய வாஞ்சை அவரை எப்படியாவது பார்க்க வேண்டும். யோவான் 12ஆம் அதிகாரத்தில் சீடர்கள் இயேசுவை காண விரும்புகிறோம். இன்றைக்கும் கூட அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, அவர் தன்னுடைய ஜீவனை ஒரு பொருட்டாக எண்ணாமல் இஸ்ரவேல் மக்களை மீதியானவருடைய கையிலிருந்து விடுவித்தது போல இன்றைக்கு பாவம் என்ற சாத்தானுடைய கரங்களில் இருந்து என்னையும் உங்களையும் அவர் மீட்டெடுத்திருக்கிறார். எவ்வளோ பெரிய கிருபை, எவ்வளோ பெரிய பாதுகாப்பு, எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் கடவுளுடைய உன்னதமான கிருபை உங்களையும் என்னையும் பாதுகாக்க வந்திருக்கிறது. நீர் அந்த பாதுகாப்பில் நாம் செல்வதற்கு ஆயத்தமாக இருக்கிறோமா? உலகத்தில் நாம் பார்க்கிறவைகள் எல்லாம் நமக்கு இச்சையாக நம்முடைய கண்களை ஏற்றுக்கொள்கிறதாக தெரிகிறது. ஆனால் ஆண்டவரை தேடுதல், ஆண்டவருடைய சமூகத்தில் நம்முடைய இருதயம் மகிழ்தல், கடவுளுடைய இருதயம் நம்மிடத்தில் மகிழ்தல் போன்ற உன்னதமான காரியங்களை இன்றைக்கு இந்த சிந்தனை வழியாக பெற்று நம் நல்ல செயல்களையும் நல்ல சிந்தனைகளையும் பிறருக்கு உதவுகின்றவர்களை விட்டு கொடுப்பதிலும் மன்னிப்பதிலும் மாறாமல் இருப்பதிலும் நாம் வாழ்வோம். ஆண்டவர் நம்மை நித்திய ஆசீர்வாதங்களுக்குள்ளாக வழிநடத்துவார். அப்படிப்பட்ட புதிய சிந்தனைகளையும் புதிய கிருபைகளையும் இந்த நாளிலே இஸ்ரவேலின் தேவன் உங்களுக்கும் எனக்கும் அந்நியருடைய சாத்தானுடைய கையிலிருந்து நம்மை பாதுகாத்து விடுவிக்கிறவராக அவர் இருக்கிறார். நீ கலங்காதே, திகையாதே. உனக்காக ஒருவர் யுத்தம் பண்ண இருக்கிறார். அவர்தான் இஸ்ரவேலின் கடவுள். மாறாதவர், யுத்தம் பண்ணுகிறவர், பராக்கிரமசாலி. அவரை இல்லாமல் ஒன்றும் நடந்து விட முடியாது. அவரை நம்புவோம், விசுவாசிப்போம், அவரை நோக்கி பார்ப்போம். இந்த நாள் முழுவதும் நமக்கு ஆசீர்வாதமாக அமையும். ஜெபம் செய்வோம். நேற்றும் இன்றும் மாறாத பரலோக தந்தையே, உம்முடைய அன்பாலும் இரக்கத்தினாலும் நாங்கள் ஒரு புதிய நாளை துவங்கும்படியாக உதவி செய்திருக்கிறீர். இந்த நாளிலும் உம்முடைய விசேஷ கிருபையினாலே எங்களுக்கு தந்திருக்கிற அருமையான வாய்ப்பு. நாங்கள் உம்முடைய இருதயத்தை தொடுகின்ற ஒரு வாழ்க்கை. அந்த வாழ்க்கைக்கு இன்றைக்கு உலக சுகாதார நாள் என்று சொல்லி 1948ஆம் தேதி
ஆண்டவரே, அந்த சுகாதார அமைப்பு மூலமாக அமைக்கப்பட்டு ஏப்ரல் 7ஆம் தேதி 1950 அது நடைமுறைக்கு வந்தது. இன்றைக்கு ஆரோக்கியமுள்ள வாழ்வை கொடுப்பது தான் ஆண்டவருடைய சித்தம். ஆண்டவரை உம்மை நம்பி இருக்கிறோம், எங்களுக்கு உதவி செய்யும்.